நேயர்களுக்கு வணக்கங்கள். மற்றும் ஒரு வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு புலர்ந்திருக்கக்கூடிய பொழுதானது அனைவரது வாழ்விலும் மங்களமும் சுபீட்சமும் நல்ல பல சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய நல்லதொரு நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதோடு இன்றைய தினத்திலேயே பல்வேறு சுபகாரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய ஓம் டிவி சொந்தங்கள் அனைவருக்கும் ஓம் டிவி சார்பாக வாழ்த்துக்களையும் கூறிவிட்டு இன்றைய இந்த நிகழ்ச்சியினுடைய முதற் பகுதியான இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்திருக்கின்றோம் வணக்கம் ஓம் டிவியின் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன். இன்றைய நாளானது ஏப்ரல் மாதம் வெள்ளிக்கிழமை 17/4/2026 தமிழுக்கு பராபவ வருடம் சித்திரை மாதம் 4ஆம் நாள். இன்றைய நாளினுடைய நல்ல நேரங்களாக இன்று காலை 9:30 மணி தொடக்கம் 10:30 மணி வரை, பின் மாலை 4:30 மணி தொடக்கம் 5:30 மணி வரை. அடுத்து இன்றைய நாளினுடைய ராகு காலமாக இன்று காலை 10:30 மணி தொடக்கம் 12 மணி வரை, ஏமகண்டமாக இன்று மதியம் 3 மணி தொடக்கம் 4:30 மணி வரை. அடுத்து சூரிய உதயத்தை பார்த்தால் இன்று காலை 6:03 இன்றைய நாளினுடைய சூரிய உதயம் இடம்பெற்றிருக்கின்றது. திதியாக இன்று மாலை 5:47 வரை அமாவாசை திதியும் பின்பு பிரதமை திதியும் நிலவுகிறது. நட்சத்திரங்களாக இன்று பிற்பகல் 12:05 வரை ரேவதி நட்சத்திரமும் பின்பு அஸ்வினி நட்சத்திரமும் நிலவுகிறது. சந்திராஷ்டம நட்சத்திரங்களாக இன்று பிற்பகல் 12:05 வரை பூர நட்சத்திரமும் பின்பு உத்தர நட்சத்திரமும் நிலவுகிறது. பூரம் மற்றும் உத்தர நட்சத்திரத்தில் உள்ளோர் செய்கருமங்கள் யாவற்றிலும் நிதானமும் பொறுமையும் தேவை. எனவே நேயர்களே, இவைதான் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதிகள் ஆகும். தொடர்ந்தும் வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியான இன்றைய நாளுக்குரிய நற்சிந்தனை பகுதியுடன் இணைந்திருக்கலாம். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே. சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வை இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான பராபவ வருஷம் சித்திரை மாதம் 4ஆம் நாள் 17/4/2026 வெள்ளிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசிரியம் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று சுக்கிரவாரம் என்கின்ற வெள்ளிக்கிழமை. சைவ சமயத்தவர்கள் ஆசாரசீலர்களாக அதிகாலையிலே ஸ்நானங்களை முடித்து வீட்டிலே மஞ்சள் தண்ணீர் தெளித்து சாம்பிராணி தூபமிட்டு சுவாமி அறையிலே விளக்குகள் ஏற்றி வைத்து துளசி மாடம் இருந்தால் துளசி மாடத்திற்கு மஞ்சள் தண்ணீர் ஊற்றி சாம்பிராணி தூபமிட்டு தீபங்கள் ஏற்றி பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுது மகாலட்சுமி வீடு தேடி வருவாள். செல்வங்களை எல்லாம் பொழிகின்ற லக்ஷ்மியானவள் நம்முடைய வீடு தேடி வர வேண்டும், வீட்டிலே நிலைத்திருக்க வேண்டும், செல்வச் செழிப்பு இருக்க வேண்டுமா இருந்தால் வீடு எப்பொழுதும் துப்புரவானதாகவும் மங்களம் நிறைந்ததாகவும் இருக்கின்ற பொழுது அங்கே சந்தோஷம் ஆனந்தம் ஏற்படும். இந்த தலைவிரி கோலத்தோடு வீட்டிலே இருக்கக்கூடாது பெண்கள்.
இப்போ தலைவிரி கோலம்ங்கிறது அது ஒரு நாகரீகம், ஃபேஷன். எங்கே போனாலும் தலைவிரி கோலம். பாட்டியும் தலைவிரி கோலம், அம்மாவும் தலைவிரி கோலம், பேத்தியும் தலைவிரி கோலம், மருமகளும் தலைவிரி கோலம். இந்த தலைவிரி கோலம்ங்கிறது என்னங்கிறத புரியாமல் நாங்கள் செய்து கொண்டிருக்கோம். இதை பெரியவர்களும் சிறியவர்களுக்கு சொல்லுவதில்லை. ஏன்னா அவர்களே தப்பாக நடக்கிறதுனால சொல்ல முடியாது. தயவு செய்து இதை யாரும் மனதிலே தவறாக எண்ணாமல் இதை புரிந்து கொள்ளுங்கள். தலைவிரி கோலம் என்பது அபசகுனத்தை குறைக்கும். அது வீட்டுக்கு தரித்திரம், செல்வங்கள் நிற்காது, நோய் நொடிகள் வந்து சேரும். தலைவிரி கோலத்தோடு வீட்டிலே வாசல் படியிலே கூட நிற்கக்கூடாது, இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவார்கள். இது இப்போ கோவிலில் போனாலும் தலைவிரி கோலம், கல்யாண வீட்டுக்கு போனாலும் தலைவிரி கோலம். எங்கள் தலைவிரி கோலத்தோடு நீங்கள் ஒரு பாடசாலையிலே, கல்லூரியிலே, பல்கலைக்கழகத்திலே சென்று பாடம் கற்க செல்லுங்கள் பார்ப்போம். முடியாது, போக முடியாது. அங்கே அதுக்கென்ற ஒரு சட்டங்கள் வகுத்திருப்பார்கள். தலைவாரி பின்னி கட்டி ரிவன் கட்டி தான் போக வேண்டும். கோயிலுக்கு போகிறதா எப்படியும் போகலாம், எங்களுடைய இஷ்டம் என்ற நிலை வந்து விட்டது. தயவு செய்து சிந்தித்து செயல்படுங்கள். அடுத்த சந்ததிக்கு நாம் எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டியவர்கள், ஆசாரசீலராக இருக்க வேண்டும். நாகரிக உடைகளை தவிர்த்து கொள்ள வேண்டும். நமது சமய கலாச்சார விழுமியங்களை பாதுகாக்கின்ற வகையிலே ஆண்கள் வேட்டி சால்வையோடு கோவிலுக்கு போங்கள். தாய்மார்கள் சேலை அணிந்து போருங்கள். இளம் வயசு பிள்ளைகள் பட்டுப்பாவடை தாவணி அணிகள் எவ்வளவு அழகு. அதை விடுத்து நாகரிக உடைகளிலே நாம் ஆலயங்களிலே சென்று வழிபாடு செய்வதும் இவ்வாறான தலைவிரி கோலத்தில் செல்வதையும் தவிர்த்து கொள்ளுங்கள். அது உங்கள் வாழ்க்கையிலே சிறப்பையும் பெருமையையும் லக்ஷ்மி கடாத்தையும் செல்வத்தையும் அள்ளி கொடுக்கும். இன்றைய தினம் இந்த வெள்ளிக்கிழமையிலே பிதர்களை வேண்டி வழிபாடு செய்கின்ற அமாவாசை விரதம். அப்பா அம்மா இல்லாதவர்கள் இந்த அமாவாசையிலே விரதம் இருந்து அப்பா அம்மாவை வேண்டி தர்ப்பணங்கள் செய்யக்கூடியவர்கள் தர்ப்பணங்கள் செய்யலாம். மோட்ச தீபங்கள் ஏற்றி வைக்கலாம், மோட்ச அர்ச்சனை செய்து கொள்ளலாம். இது எல்லாம் நமக்கு முடிகிறதோ அவற்றையெல்லாம் செய்வதோடு அப்பா அம்மா வயசிலே உள்ள யாராவது 4 பேருக்கு நம்மால் முடிந்த உணவை கொடுக்கலாம், ஒரு வஸ்திரத்தை வாங்கி கொடுக்கலாம். இவையெல்லாம் நாம் வாழுகின்ற காலம் மிக 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 கொஞ்சம். வாழுங்காலத்தில் நல்லதை செய்வோம். இவ்வாறு நாம் வாழ்ந்து மறைந்த பின்பு இப்படி ஒருவர் இருந்தார், இப்படி ஒன்றை செய்தார் என்று 4 பேர் நம்மை மறைந்த பின்பும் நினைக்க வேண்டும். இந்த வாழுகின்ற பொழுது அறநெறியோடு ஒழுக்கத்தோடு பிறருக்கு உதவி செய்கின்ற மனப்பாங்கோடு நாம் வாழ வேண்டும். இந்த மறைந்த பிதர்களை எண்ணி பிரார்த்தனை செய்வது, பசுக்களுக்கு உணவு கொடுப்பது, எல்லாம் சிறப்பை தருகின்ற வகையிலே அமைந்திருப்பது. நாமும் இறையருளையும் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்தசன் மங்களானி சன் சுபம். இன்றைய நாளிற்குரிய நற்சிந்தனை பகுதியை சிறப்பான முறையில் வழங்கிய ஆன்மீக அருள்ஜோதி ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் ஐயா அவர்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகள். தொடர்ந்தும் நிகழ்ச்சியிலே இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்திருக்கின்றோம் வணக்கமோம் டிவியின் திருக்குறளும் பொருளும் பகுதியுடன். அந்த வகையில் இன்றைய நாளிற்குரிய குறளும் பொருளுமாக உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வே மெனல். இக்குறளினுடைய பொருளாக குற்றமானதை உள்ளத்தால் எண்ணுவதும் குற்றமே, அதனால் பிறன் பொருளை அவன் அறியா வகையில் வஞ்சித்துக் கொள்வோம் என்று எண்ணாதிருக்க வேண்டும். இக்குறளையும் பொருளையும் மீண்டும் ஒருமுறை பார்க்கலாம். உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வே மெனல். இக்குறளினுடைய பொருளாக குற்றமானதை உள்ளத்தால் எண்ணுவதும் குற்றமே, அதனால் பிறன் பொருளை அவன் அறியாத வகையில் வஞ்சித்துக் கொள்வோம் என்று எண்ணாதிருக்க வேண்டும். எனவே நேயர்களே, இவைதான் இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியாகும். கட் பண்ணிட்டு அடுத்த திகதியை போடு.
இன்றைய நாளிற்குரிய அனைத்து வணக்கமும் டிவி பகுதிகளும் நிறைவேறியது. மற்றும் ஒரு வணக்கமும் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்கிறேன். நன்றி, வணக்கம்.